நடராஜ பெருமானை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். எல்லாரும் நடராஜரை வணங்கவே முடியாது, எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது, எல்லாரும் சிவபுராணம் சொல்ல முடியாது, எல்லாரும் 3.5 மணி நேரம் நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் இன்னிசையோடு பாடினாரே அந்த பதிகத்தை உங்கள் காதுகளால் கேட்கவே முடியாது. சத்தியமாக சொல்லுகிறேன். இதை நான் ஏதோ பெருமைக்காக சொல்லல, மற்றவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு பெருமான் தரவில்லை, நமக்கு அந்த வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கிறார், நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். இதுல வராதவங்களை பத்தி கவலையே கிடையாது. யார் வரணும்னு நேற்றுக்கு ராத்திரியே லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். யாரோட பால் என் தலையில வந்து விழணும், சிரசில வந்து அபிஷேகம் ஆகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். யாருடைய இளநீ என்னுடைய தலையில, அது அம்பாளுக்கு எத்தனை இளநீ வரணும், சுவாமிக்கு எத்தனை இளநீ வரணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி யாருடைய திருநீர், யாருடைய சந்தனம், யாருடைய பூமாலை, யாருடைய அரிசி, யாருடைய பருப்பு, யாருடைய நெய், யாருடைய காய்கறி எனக்கு அடியாருக்கு அன்னம்பாளிப்பா வரணும்னு அம்பலவான பெருமான் நேற்றே எழுதிய கணக்கின்படிதான் அந்த பொருள் வந்து சேர்ந்தது. அது அவனுக்கே அர்ப்பணமானது. இந்த புண்ணியம் வேற யாருக்குமே கிடைக்காது.